ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஹோம்மேட் மினி பர்கர் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலை கொஞ்சமாக சூடுபடுத்திட்டு இதில் ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வந்துடும். பால் ஃபுல்லாக திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வாட்டர், இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு க்ரீனிஷாக மாறிடும். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெயினர் வச்சு இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் லெமன் சேர்த்து நம்ம எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது வேண்டான்னு நினச்சாக்கா 2 டைம்ஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட பன்னீர் இருந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக நம்ம பன்னீரையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம எப்படி சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் இல்லை சீஸ் எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி, அதாவது இந்த பாலை பிரித்து எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா சாஃப்டாக நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட பர்கர் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் பேட்டி செய்கிறதுக்காக 300 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று போல் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்காக 3 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் ஊட்டிட்டு ஒரு பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதையும் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு சாஃப்டாக. இப்போ இந்த மாதிரி பேட்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம பன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் வந்து இந்த பேட்டியை நல்லா மேலேயும் கீழே நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எல்லாம் கோட்டார அளவுக்கு கோட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டியாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஒரு பக்கம் வேக வச்சுட்டு திரும்ப நெக்ஸ்ட் பக்கம் இந்த மாதிரி திருப்பி வேக வச்சுக்கலாம். நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பேட்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். பன் வந்து நான் வீட்டிலே தான் செஞ்சேன். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பர்கர் சாஸு, அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தா நம்மளோட பன்னில் வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி லெட்யூஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ சூடான பேட்டி மேலே சீஸ் ஸ்லைஸை வச்சா மெல்ட் ஆகிடும். அதையும் இது மேலேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு குக்கும்பர் ஸ்லைஸ் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ இதோட டாப் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ஆஃப் பன்னை வந்துட்டு இது மேலே க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட ஹோம்மேட் மினி பர்கர் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.